Good morning. Good morning, all students. Today we are going to study about embryological evidence for biological evolution. எவல்யூஷனில் நம்ம இதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் பார்த்தது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் லிங்க்கு, அதுக்கப்புறம் ஹியூமன் அதாவது வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸு, அதாவது அனாலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியது எம்ப்ரியாலஜிக்கல் எவிடென்சஸ் ஃபார் பயாலஜிக்கல் எவல்யூஷன். இதில் ஆண்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் ஃபைலோஜெனி பை எர்னஸ்ட் வான் ஹீக்கல். இது எம்ப்ரியாலஜிக்கல் எவிடென்சஸை யார் ப்ரப்போஸ் முதல்ல பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்னஸ்ட் வான் ஹீக்கல் அப்படின்றவர் தான். இதில் ஃபஸ்ட்டு ஆண்டோஜெனி அப்படின்னு சொன்னால் growth and development of an individual. நெக்ஸ்ட்டு ஃபைலோஜெனி அப்படின்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் an individual. அந்த ஒரு இண்டிவிஜுவல் இருக்குது அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரியை நாம் திருப்பி பார்க்கும்போது அதுக்கு பேர் தான் ஃபைலோஜெனி அப்படின்னு பேர். ஸோ திஸ் theory states that during the development an organism goes through the same stages as during its evolution. அதாவது ஒரு ஆர்கானிசம் என்ன ஆகுது அப்படின்னா கோஸ் த்ரூ த சேம் ஸ்டேஜஸ், ஒரே மாதிரியான ஸ்டேஜஸை இந்த விலங்கினங்கள் கருவுறும் காலங்களில் அடைகின்றன என்று இந்த தேரி விளக்குகிறது. இவர் சொன்ன தேரி. இவர் பேர் இன்னொரு முறை எர்னஸ்ட் ஹீக்கல். அடுத்தது மாலிகுலர் எவிடென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எம்ப்ரியாலஜிக்கல் எவிடென்ஸில் தான் இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஃபிஷ் இருக்குது, செகண்ட் சலமாண்டர் இருக்குது, தேர்டு டார்டில்ஸ் இருக்குது, ஃபோர்த்து சிக்கன் இருக்குது, ஃபிஃப்த்து ரேபிட் இருக்குது, சிக்ஸ்த்து நம்ம ஹியூமன்ஸோட எம்ப்ரியோ. இதுதான் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர். கீழே இருந்து, அதாவது மேலேருந்து நம்ம பார்க்க வேணும் இந்த படத்தை. ஃபிஷ் அப்படின்னா மேலே இருக்குது பாருங்கள், அதான் அதோட எக்கில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ ஸ்டேஜ். அதே மாதிரி சலமண்டருக்கு, அப்புறம் டார்டிலுக்கு, சிக்கனுக்கு, ரேபிட்டுக்கு, ஹியூமனுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியோ ஸ்டேஜில் மேக்ஸிமம் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் காணப்படுகிறது. அடுத்தது மாலிகுலர் எவிடென்சஸ், மூலக்கூறு எவிடன்ஸ். Molecular evolution is the process of changes in the sequence composition of DNA, RNA or proteins or across generations. இதில் ஆர்என்ஏ டிஎன்ஏ வச்சு நாம் அதை எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மாலிகுலர் எவிடன்ஸ் அப்படின்னு பேர். இதில் என்னென்ன பொருட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் புரதம், இது மூன்றையும் நாம் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். மாலிகுலர் எவிடன்சஸ் இன்க்ளூட்ஸ் டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ, அதாவது ஆர்ஆர்என்ஏ, அப்புறம் சைட்டோக்ரோம் சி. இந்த மூன்று வகையான, அதாவது டிஎன்ஏவை டைரெக்டாக டிஎன்ஏவில் எடுத்துக்கலாம். ஆர்என்ஏ, எந்த வகையான ஆர்என்ஏ நாம் எவிடன்ஸுக்கு எடுக்கலாம் அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏவை எவிடன்ஸாக எடுக்கலாம். ப்ரோட்டீனில் எந்த ப்ரோட்டீனை நாம் எவிடன்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டோக்ரோம் சி அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை நாம் எவிடன்ஸாக எடுக்கலாம். அடுத்தது சிமிலாரிட்டிஸ் இன் மைக்ரோமாலிகுல்ஸ், மாலிகுலர் எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன். ஷேர்டு டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்டு ஏஏ சீக்வன்ஸ் மே கன்ஃபார்ம் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸ் சஜஸ்டட் பை ஃபாசில்ஸ், அதாவது மார்ஃபாலஜி அண்டு எம்ப்ரியாலஜி. எம்ப்ரியாலஜி மூலமாக இந்த ஒரு சில அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கீழே பார்த்தோம் அப்படின்னா டைம் ஸ்கேலு, மேலேருந்து வந்தோம் அப்படின்னா வேலு, கவ்வு, சீல், ஹியூமன், மவுஸ், ரேட், சிக்கன், ஃப்ராக், கார்ப், லாச்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லமார்க்கிசம். ஜான் பேப்டைஸ் டி லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ண ஒரு தேரியை தான் இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து இவர் யார் அப்படின்னா ஃபிலாசபி ஜுவாலஜிக் டன் இன் 1809. இவர் ஒரு ஃபிலாசபரு, அப்புறம் ஜுவாலஜியில் சயின்டிஸ்ட்டு. இவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இது ரெவல்யூஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்ஸ் எல்லாம் இந்த லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நமக்கு விளக்கி உள்ளார். இதில் ஃபஸ்ட்டு தி தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். ஃபஸ்ட்டு பயன்பாட்டு விதி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு வந்து தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் மட்டும் என்ன ஆகும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும், அதை வந்து விளக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்டு ஆகஸ்ட் வீஸ்மேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டிஸ்ப்ரூவ்ட் த தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் கேரக்டர்ஸ் த்ரூ ஹிஸ் ஒர்க் ஆன் மைஸ். இந்த வீஸ்மேன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் மைஸில் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, எலியோட வாலை கட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சார். ஆனாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வால் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதாவது கட்டான வால் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். கட்டான வால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர் வந்து கடத்தப்படும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் நமக்கு அதே கான்ட்ராஸ்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சது. அவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு மவுஸ் கூட வால் இல்லாமல் பிறக்கவே இல்லை அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில். சரியா? அடுத்தது டார்வினிசம். டார்வினிசமும் நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதில் சார்லஸ் டார்வின் அண்ட் இங்கிலீஷ் அதாவது நேச்சுரலிஸ்ட், இவர் இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அண்ட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், அவர் வந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கோட பேர் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1859 இவர் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணார். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம் தேரி. ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகப்படியான பாப்புலேஷன் உண்டாகிறதுக்கு தான் ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது வாழ்வதற்கான வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு தமிழ் நாம் சொல்லுவோம். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், போராட்டம் வந்து செஞ்சால் தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு. யூனிவர்சல் அக்யூரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், உலக அளவில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரலாக என்ன பண்ணும், ஒரு புது இனத்தை வந்து தோற்றுவிக்கும். அதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். இதில் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை போராட்டம்னு சொன்னோம் இல்லையா, என்விரான்மெண்ட்டு கண்டிஷன் கூட இந்த ஆர்கானிசம் வந்து போராடும். எப்படின்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த இயற்கை பேரிடர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும் போது என்ன ஆகும், சடனாக ஒரு பெரிய அளவில் ஸ்பீஷியஸ்க்கு வந்து இறந்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாகும். புதிதாக உருவாகக்கூடிய அந்த அனிமல்ஸு அந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கு தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டதாக புது ஸ்பீஷிஸ் வந்து உண்டாகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். அப்ஜெக்ஷன் டு டார்வின்ஸ் கான்செப்ட். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு சில சயின்டிஸ்ட்டு. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அனேபிள் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் பிஹைண்ட் வேரியேஷன். வேரியேஷனோட மெக்கானிசமை இந்த டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. unable to distinguish between somatic and germinal variation. இந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய வேரியேஷன், அப்புறம் இனச்சல் ரீதியான அந்த வேரியேஷன்ஸை இந்த டார்வின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்தது ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் நான் இன்ஹெரிட்டபிள் வேரியேஷன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கடத்தாத அந்த கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து வேரியேஷன் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது அனேபிள் டு எக்ஸ்பிளைன் த அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஃபார்ம்ஸ். அதாவது நல்ல ஃபிட்டான ஒரு அனிமல் எப்போ உருவாகும் அப்படின்னு இவர் தெளிவாக வந்து கூறவில்லை. அடுத்தது அனேபிள் டு எக்ஸ்பிளைன் அபவுட்
வெஸ்டீஜ் ஆர்கன்ஸ் அண்டு ஓவர் ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ். இந்த வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை இவர் வந்து சொல்லவே இல்லை. நியோ டார்வினிசம்ஸ், புதிதாக உருவாக்கப்பட்ட டார்வினிசம். இது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த லமார்க் டார்வின்லாம் கூறப்பட்ட அந்த எல்லாத்தையும் எல்லா பிரின்சிபல்ஸையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக டார்வினிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே. இதில் மியூட்டேஷன் தியரி, ஹியூகோ டி விரிஸ் வந்து இந்த மியூட்டேஷன் தியரியை வந்து வெளியிட்டார். அக்கார்டிங் டு த தியரி, சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷியஸ். அதாவது உடனடியாக ஏற்படக்கூடிய பெரிய அளவில் ஸ்பீஷியஸோட அந்த மரபியல் ரீதியான தாக்கம் புதிய சிற்றினங்களை தோற்றுவிக்கிறது அப்படின்னு இந்த ஹியூகோ டி விரிஸ் வந்து கூறினார். அடுத்தது, மோரோவர் ஹி காயின்ட் த டேர்ம் மியூட்டேஷன். இவர் வந்து மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட ஆராய்ச்சி கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். இதில் ஈனோதீரா லமார்க்கியானா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த திடீர் மாற்றத்தை இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈவினிங் பிரைம் ரோஸ். அதாவது மாலை நேரத்தில் மலரக்கூடிய இந்த பூக்களுக்கு ஈவினிங் பிரைம் ரோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்தது, மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். ஆர்கானிக் எவல்யூஷன் அப்படின்னு நாம் வந்து பார்ப்போம். இப்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இது எல்லாமே வந்து என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரடக்டிவ் ஐசோலேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஆர்கானிக் எவல்யூஷனில் நடைபெறும். சரியா, ஜீனில் சடனாக ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா குரோமோசோமில் சேஞ்சஸ் நடக்கும். குரோமோசோமில் சேஞ்சஸ் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் வந்து அங்கே நடைபெறும். ஜெனட்டிக்கலாக ஒரு ரீகாம்பினேஷன் அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாக புதிய ஸ்பீஷியஸ் வந்து உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். புதிய ஸ்பீஷியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ரடக்டிவ் ஐசோலேஷன். அந்த புதிய ஸ்பீஷியஸ்க்கு உள்ளேயே அதுங்களுக்குள்ளேயே மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக அவை மாறிவிடும். அதுக்கு பேர் தான் ரீப்ரடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, நேச்சுரல் செலெக்ஷன் பை இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இந்த நேச்சுரலாக என்ன ஆகும், ஒரு சில பூச்சிகள் வண்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கிறதே வந்து தெரியாது. அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடல் அமைப்பை வந்து பெற்றிருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் பை இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரவுண்ட் போட்டு எல்லோ கலரில் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்புறம் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லோ கலரில் ஆல்காக்கள்லாம் வந்து எல்லோ கலரில் ஓரளவுக்கு ஏதோ ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா அந்த வண்டு மட்டும் பிளாக் மாத்தாக இருக்குது. பிளாக் மாத் அப்படின்னா கருப்பு பூச்சிகளாக காணப்படுகின்றன. அது என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடல் அமைப்பில் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்துடுது. அதான் வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா, இதில் ஒயிட் ப்ரிப்பேர்டு மாத்து, அப்புறம் பிளாக் பெப்பர்டு மாத்து. அதாவது ஒயிட் புள்ளிகளுடைய மாத்து மற்றும் பிளாக் புள்ளிகளுடைய மாத்து, இது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து தெரியுது. வெள்ளையான சர்ஃபேஸில் வாழக்கூடிய அந்த மாத்துகள் வந்து ஒயிட் பெப்பர்டு மாத்து என்று அழைக்கிறோம். கருப்பான இடத்துல வாழக்கூடிய அந்த மாத்ஸை வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் மாத் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் நாமளே எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணுறோம், ப்ரீடிங் பண்ணி பியூரான ஒரு ப்ரீடை என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு பேர். செலெக்ஷன் டன் பை ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ கால்டு செலக்டிவ் ப்ரீடிங். குறிப்பிட்ட இனத்தை மட்டும் நாம் என்ன பண்ணுவோம் சிற்றினமாக இனக்கலப்பு செய்வோம். அதுக்கு பேர் தான் செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு பேர். அடுத்தது, அடாப்டிவ் ரேடியேஷன். Adaptive radiation refers to the evolutionary process
which produces new species derived from a single ancestral form become adapted to newly invented habitats. அதாவது அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்திலிருந்து இரண்டு விதமான, அதாவது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட விதமான சிற்றினங்கள் உருவாக்கும் நிகழ்வு அடாப்டிவ் ரேடியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தி எவல்யூஷனரி ப்ராசஸ் விச் ப்ரொடியூசஸ் நியூ ஸ்பீசியஸ் டெரைவ்டு ஃப்ரம் எ சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல். ஒரே ஒரு மூதாதையர்கிட்ட இருந்து பல்வேறு விதமான சிற்றினங்கள் தோன்றும் நிகழ்வு அடாப்டிவ் ரேடியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ். காமன் ஆன்செஸ்ட்ரல் மார்சுபியல்ஸ். பொதுவான ஆன்செஸ்டர் இவை ரெண்டு அனிமல்ஸ் இருக்குது. அதிலிருந்து 4 விதமான புதிய வெரைட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அடாப்டிவ் ரேடியேஷன். கங்காரு அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மூதாதையர்கிட்ட இருந்து வந்த அனிமல்ஸாக இவை விளங்குகின்றன. அடுத்தது அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். டார்வின் ஃபின்ச்சஸில் ஆன்செஸ்ட்ரல் சீட் ஈட்டிங் கிரவுண்ட் ஃபின்ச், அதாவது விதைகளை உண்ணக்கூடிய தரையில் வாழக்கூடிய அந்த பறவையோட பீக்ஸை வச்சு இந்த டார்வின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தன்னோட அந்த ஆராய்ச்சியில். இதில் பெரிய அந்த பீக்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மூதாதையர்கிட்ட இருந்து உருவான சிற்றினங்கள். நெக்ஸ்ட்டு மைக்ரோ எவல்யூஷன். நுண் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் வித்தின் ஏ பாப்புலேஷன். ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனில் அல்லீல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜீன்ஸை தான் அல்லீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஜீன்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதை படிக்கிற ஒரு பிரிவுக்கு மைக்ரோ எவல்யூஷன் என்று பெயர். மைக்ரோ எவல்யூஷன் மே அக்கர் டியூ டு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் சச் as நேச்சுரல் செலெக்ஷன், நியூ ஃப்ளோ அதாவது ஜீன் ஃப்ளோ, அப்புறம் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு, மியூட்டேஷன் எக்ஸட்ரா. ஜீன்ஸில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களையும் உள்ளடக்கியது இந்த மைக்ரோ எவல்யூஷன். ஓகேவா? நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு நாம் டார்வின் சொன்ன கோட்பாடு இது. நேச்சுரல் செலெக்ஷன் occurs when alleles make an organism more or less fit to survive and reproduce in a given environment. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உயிரினங்கள் அதாவது தன்னிச்சையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியவையாக காணப்படுகின்றன. அந்த இனப்பெருக்கத்தில் உண்டாகக்கூடிய புதிய அனிமல்ஸ் புதிய என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற வகையில் தன்னோட அடாப்டேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கு பேர் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு பேர். இஃப் an allele increases fitness, its frequency tend to rise over generation. அந்த அல்லீல்ஸ் அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஃபிட்டான ஒரு அல்லீலாக உருவானது அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகப்படியான பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, இஃப் an allele reduces fitness, அந்த ஃபிட்னஸை குறைச்சிடுச்சு, ஒரு அனிமல்ஸோட ஃபிட்னஸ் குறைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். அந்த பாப்புலேஷன்லேயும் அதோட ஜென்ரேஷன்ஸ் குறைஞ்சி போயிடும். இட்ஸ் ஃப்ரீக்வன்சி டெண்ட் டு ஃபால் ஓவர் ஜென்ரேஷன்ஸ். ஃபால் அப்படின்னா குறைந்து விடுதல் அப்படின்னு மீனிங் இங்கே நாம் எடுத்துக்கணும். டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், இதில் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், அப்புறம் டைரெக்ஷனல் செலெக்ஷன், தேர்டு டிஸ்பிரிட்டிவ் செலெக்ஷன். இதில் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆர்கானிசம்ஸ் வித் ஆவரேஜ் phenotypes survive whereas the extreme phenotypes are eliminated. இந்த ஜீனோடைப் ஃபீனோடைப் அப்படின்னு 2 விதமான டைப்ஸ் நம்ம படிப்போம். ஜீனோடைப் அப்படின்னா ஜெனட்டிக்கல் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஃபீனோடைப் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தான் நாம் ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆர்கானிசம் வித் ஆவரேஜ் ஃபினோடைப்ஸ், குறைவான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரோட, அதாவது இல்லைன்னா வீக்கான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரோட இருந்தது ஒரு அனிமல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், படிப்படியாக அதோட பாப்புலேஷன்ஸ் வந்து குறைந்து விடும். நெக்ஸ்ட்டு, phenotypic stability is maintained however speciation does not occur. இந்த phenotypic stability வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது ஸ்பீசியஸ் உண்டாகாத வரைக்கும். புது ஸ்பீசியஸ் வந்து உண்டாயிடுச்சு அப்படின்னா இந்த phenotype மார்ஃபாலஜிக்கலாக வந்து அந்த அனிமல்ஸுக்கு அதாவது பல்வேறு சேஞ்சஸ் வந்து ஏற்படுவதனால் இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். எது ஸ்டாப் ஆகிடும்? அந்த கேரக்டர்ஸ், ஃபீனோடைப்பிக்கல் கேரக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு பூனை வந்து பூனை மாதிரியே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபீனோடைப் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு பூனை வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஃபீனோடைபிக் ஸ்டெபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக சரிய தொடங்கும். அதான் இந்த டயக்ராமில் காட்டுறாங்க. ஆல்சோ கால்ட் ஆஸ் சென்ட்ரிபெட்டல் செலெக்ஷன். இதுக்கு பேர் சென்ட்ரிபெட்டல் செலெக்ஷன் அப்படின்னு பேர். சரியா? இந்த டயக்ராமில் செலெக்ஷன் அகெயின்ஸ்ட் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். நம்ம ஒரு ஆர்கானிசம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்லேருந்து அதாவது மேலே போய்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபீனோடைப்புக்கெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சடனாக அந்த கீழே இறங்க துவங்குச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகிறது அப்படின்னு நாம் வந்து இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது டைரக்ஷனல் செலெக்ஷன். டைரக்ஷனல் செலெக்ஷன் ஃபேவர்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம் phenotype. செகண்ட், தி allele frequency shift towards that extreme trait. டைரக்ஷனல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரக்கூடிய அந்த செலெக்ஷன் தான். இதில் செலெக்ஷன் அகைன்ஸ்ட் அன் எக்ஸ்ட்ரீம், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னா உச்சநிலை அப்படின்னு அர்த்தம். இதில் பாப்புலேஷன் ஆஃப்டர் செலெக்ஷன், ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து நமக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. அதனால் அதை தான் நாம் வந்து எடுத்துக்கணும் இந்த டைரக்ஷனல் செலெக்ஷனில். டைரக்ஷனல் செலெக்ஷன் ஃபேவரிங் த லார்ஜ் பாடி சைஸ் இன் மேல் ஹவுஸ் ஸ்பேரோஸில் அதிகப்படியான இந்த டைரக்ஷனல் செலெக்ஷன் வந்து ஏற்படுகின்றன. அடுத்தது டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் ஃபேவர்ஸ் த டூ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் phenotypes. இரண்டு எதிரான வெளிப்புற அமைப்புகளை கொண்ட அந்த பண்புகளை இவை வந்து காட்டுகின்றன. ஆவரேஜ் ட்ரைட் ஆர் எலிமினேட்டட். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ட்ரைட்ஸ் அந்த அனிமல்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எலிமினேட் ஆகிடும். ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் சென்ட்ரிஃபியூஜல் செலெக்ஷன். நம்ம வந்து ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் நம்மளோட பிளட் சாம்பிளை வந்து இன்சர்ட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், அதில் இருக்கிற நம்மளோட பிளட்டில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனி அடுக்குகளாக படிந்து விடும். அதே மாதிரி தான் இதுலேயும் டிஸ்கிரிப்டிவ் செலெக்ஷனில் அனிமல்ஸு இரண்டு விதமான ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ் இருக்குது. ரெண்டு கேரக்டர்ஸும் நடுவில் இருக்கிற அந்த அனிமல் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் robins typically lay 4 eggs. An example of stabilizing selection, large clutches may result in malnourished chicks, while smaller chicks may result in no viable offspring. அதாவது பெரிய முட்டையில் நல்ல அந்த பூச்சிகள் வந்து உண்டாகும், சின்ன சின்ன முட்டைகளில் சின்ன பூச்சிகள் உண்டாகி என்ன ஆகிடும், பாதியிலே வந்து இறந்துவிடும். அடுத்தது செகண்ட் பி, டைரக்ஷனல் செலெக்ஷன். இதில் லைட் கலர்டு ப்ரிப்பேர்டு மாத்ஸ் ஆர் பெட்டர் கம்ஃப்ளாக்டு அகெயின்ஸ்ட் எ pristine environment அப்படின்னா ஏதோ சம் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட்.
Likewise, dark colored prepared moths are better camouflaged against a sooty environment. Thus, as the industrial revolution progressed in 19th century, இங்கிலாண்டில் இது பெரிய அளவில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பூச்சி இனங்களில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது புது இண்டஸ்ட்ரி வந்து உருவாகுச்சு இல்லையா? அந்த மாதிரி உருவாகும்போது இந்த மார்க்ஸில் அந்த என்விரான்மெண்ட்டில் தேவையற்ற அந்த கழிவெல்லாம் வந்து கலக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலக்கும்போது இந்த மாத்து இனங்களில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி விட்டன. அடுத்ததுமா, the color of the moth population shifted from light to dark, an example of directional selection. இந்த டைரக்ஷனல் செலெக்ஷனில் லைட் கலராக இந்த மாற்று வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இங்கிலாண்டில் நடந்த என்விரான்மெண்ட் சேஞ்சு காரணமாக பிளாக் கலராக மாறிவிட்டது, கருப்பு நிறமாக மாறிவிட்டது. அடுத்ததுமா, டைவர்சிஃபையிங் செலெக்ஷன். டைவர்சிஃபையிங் அப்படின்னு சொன்னால் அதாவது டைவர்ஷன் டைவர்ஷன் அப்படின்னு சொன்னால் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினல் பாப்புலேஷன் ஆஃப்டர் நேச்சுரல் செலெக்ஷன். இன் ஏ ஹைப்போதெட்டிக்கல் பாப்புலேஷன், கிரே அண்டு ஹிமாலயன் ரேபிட்ஸ், அதாவது ப்ரௌன் ரேபிட்ஸு அப்புறம் ஹிமாலயன் ரேபிட்ஸ் ஆர் பெட்டர் ஏபிள் டு blend with a rocky environment, and then white rabbits, resulting in diversifying selection. இந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த இனங்கள், முயல் இனங்கள் வந்து என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள். கிரே அண்டு ஒயிட் கலர், அப்புறம் ராக்கி, அதாவது பாறைகள் நிறைந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் இவை அடாப்டேஷன் வந்து நல்லா செஞ்சிடும். ஆனால் ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ப்ரிடேட்டர்ஸ்க்கு. சரியா? அடுத்தது ஜீன் ஃப்ளோ. ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஜீனோட அதாவது ஃப்ளோனா கீழே மேலேருந்து கீழே கொட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் வந்து ஃப்ளோ. மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கேரியிங் ஜீன்ஸ், மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஏ பாப்புலேஷன். அதாவது ஒரு பாப்புலேஷனில் இண்டிவிஜுவல் ஏதாவது ஒரு அனிமல் வெளியே போகும், அப்படி இல்லைன்னா உள்ளே வரும். இதுக்கு பேர் ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அண்டு ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். Genetic drift is the change in allele frequencies of population due to sampling error. சாம்பிளிங் எரர் ஏற்படும் போது இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து இங்கு ஏற்படுகின்றன. அடுத்தது ஒரிஜினல் பாப்புலேஷன், அப்புறம் வந்து ஃபவுண்டர் பாப்புலேஷன், அப்புறம் சர்வைவிங் பாப்புலேஷன், நியூ பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல்ஸ். மோட்டரோட இதில் ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியத்தில் நாம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கும். q² + 2pq + q² இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து a+b² அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை மேக்ஸில் நாம் வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல் ஸ்டேட் தட் allelic frequency of a population remains constant over generation in the absence of mutation, gene flow, no natural selection and no recombination. இப்போது எந்த விதமான ஜெனட்டிக்கல் சேஞ்சஸும் வந்து நடைபெறாத நிலையில் எந்த விதமான வேரியேஷன்ஸோ இல்லை நேச்சுரல் செலெக்ஷன்ஸோ ரீகாம்பினேஷன்ஸோ ஜீன் ஃப்ளோவோ வந்து மியூட்டேஷனோ வந்து நடைபெறாது. ஹார்டி வெயின்பெர்க் அப்படின்னு சொல்கிறவங்க 2 பேர், ஒரே பேர் இல்லை.
ஜிஹெச் ஹார்டி அண்டு டபிள்யூ வெயின்பெர்க் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் மேன். எவல்யூஷன் ஆஃப் மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேராந்த்ரோபஸ், அப்புறம் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் ஆஃப்ரிக்கன்ஸ், அப்புறம் ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹைடெல்பெர்ஜின்ஸ், அப்புறம் ஹோமோ ஜியோஜிகஸ், நெக்ஸ்ட்டு ஹோமோசெப்பியன்ஸ், நியாண்டர்தலிஸ், அதாவது நியாண்டர்தல் மேன் அப்படின்னு நம்ம வந்து 10th படிச்சிருப்போம். அடுத்தது வந்து செப்பியன்ஸ். இதுதான் ஹியூமனோட எவல்யூஷன். இதோட நமக்கு வந்து எவல்யூஷன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசனை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.